நமது குடும்பத்திற்காகவும் நமது குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆத்மாக்களையும் இந்த வேளையில் நினைவு கூர்ந்து தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, உம் திருத்தூதர்கள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேரின்பத்தை புனித சந்தியாக பெருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 21 முதல் 30 வரை இறைத்திரு வசனங்கள். சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதரை நமக்கு ஏற்புடையராக்கும் செயலுக்கும் திரு சட்டத்திற்கும் தொடர்பு இல்லை என்பதை வெளியாக்கப்பட்டுள்ளது. திரு சட்டமும் இறை வாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை நமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவருமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை. ஏனெனில் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாக அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்திய மனிதருடைய பாவங்களுக்கு கழிவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை நமக்கு ஏற்புடையராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகின்றார். ஆம், அவர் நீதி உள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகின்றார். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடமேது? இடமில்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்டும் இடமில்லை? செயல்களின் அடிப்படையிலா? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில் தான். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா? ஆம், பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள். ஏனெனில் கடவுள் ஒருவரே. விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் நமக்கு ஏற்புடையவராக்குகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகளில் கவனமுடன் கேட்கட்டும். பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரே
நிலைத்து நிற்க முடியும். நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதர் தரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காக ஆர்வமுடன் காத்திருக்கின்றதே. பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் இறைவாக்கு பகுதிகள் 1 தொடங்கி 6 முடிய. இயேசு 12 வரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. யாவையும் எடுத்து ஏற்று
la Carapal creation, goodness, owing me after the video, the copy man and should become for the spiritual ones, the subject of the with the humble speak on the பொருளை யாவையும் பணித்து ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திரு தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் நவநாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: நிறைந்துள்ள
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தையே இறைவா, இயற்கையும் மழையும் தடையாக இருந்தாலும் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு புனித சந்தியாகப்பரின் திருமுகத்தை காண வேண்டும் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு இங்கு கூடியிருக்கக்கூடிய இந்த இறை கூட்டத்தை உம்பதம் சமர்ப்பித்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே ஏக்கம் நிறைந்த அவர்களுடைய கண்களுக்கு நீதாமே ஆறுதலாக அடைக்கலமாக இருந்து அவர்கள் வேண்டக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கான வரங்களையும் வளங்களையும் நிறைவாக தந்து காப்பீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கல மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர் மறை சாட்சியுமான எங்கள் பாதுகாவலர் சந்தியாகப்பர் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். சேர்ந்து பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். புகழுக்குரிய
கடவுளே. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நம் திருத்தல பாதுகாவலராம் புனித சந்தியாகப்பரின் சீடர் பிள்ளைகளாக அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கு திருச்சட்டத்துக்கும் தொடர்பு இல்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் அடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமடலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். நான்
குரு பட்டம் பெற்று 2014ஆம் ஆண்டு குரு பட்டம் பெற்று ஆப்பிரிக்காவில் உள்ள தெற்கு சூடான் அப்படிங்கிற ஒரு நாட்டிற்கு மறைபரப்பு பணியாளராக நற்செய்தியை அறிவிப்பதற்காக நான் சென்றுள்ளேன். எத்தனை பேர் ஆப்பிரிக்காவில் தெற்கு சூடான் அல்லது சூடான் அப்படிங்கிற நாடை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? யாருக்குமே தெரியாது. ஒரு அம்மா அருமையாக பதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆப்பிரிக்காவில் 54வது நாடாக ஒரு கிறிஸ்தவ நாடாக சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு. 14 ஆண்டுகள் தான் ஆகுது. அப்படின்னா நம்ம 1947 சுதந்திரம் வாங்குறப்ப நம்ம நாடு இந்திய தேசமானது எப்படி இருந்ததோ அந்த நாடு போல மின்சார வளர்ச்சியோ சாலையோ வசதி அல்லது மருத்துவ வசதி அல்லது பள்ளிக்கூட வசதி எந்த ஒரு வசதிகளும் கிடையாத ஒரு பின்தங்கிய நாடு. ஆனால் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட உலக அளவில் ஒரு கிறிஸ்தவ நாடு என்ற ஒரு பெயரை அது கொண்டுள்ளது. ஆனால் உலக அளவிலே மிகவும் பின்தங்கிய நாடு அப்படின்னு பார்த்தா கூட நம்ம வலைதளங்களில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 அப்படி இருக்கும். முதல் 10 நாடுகளில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 10 நாடுகளில் ஒன்று தெற்கு சூடான் நாடாகத்தான் இருக்கும். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர்கள் 1957ஆம் ஆண்டு சூடான் என்ற நாடு ஒரு தனி நாடாக உருவெடுக்கிறது. அந்த சூடான் நாட்டிலே நம்ம இந்தியாவை போல் வட இந்தியா தென்னிந்தியான்னு சொல்லி எப்படி நம்ம பிரிவாக சொல்கிறோமோ அதுபோல் வட சூடான் தென் சூடான், சூடான் அல்லது தென் சூடான் என்ற ஒரு 2 பிரிவுகளை கொண்டுள்ளது. அதில் முதல்ல இருக்கிறது அந்த சூடான்கிறது நமது இஸ்லாம் சகோதரர்களை அடங்கி உள்ளது. ஆனால் தெற்கு சூடான் கிறிஸ்தவ நாடாக அல்லது கிறிஸ்தவ ஒரு பகுதியாக அந்த காலத்தில் இருக்கிறது. 1985-87 காலகட்டங்களில் உள்நாட்டு கலவரங்கள் அதிகமாக ஆரம்பிக்குது, உள்நாட்டு போர்கள் ஆரம்பிக்குது. நம்ம இலங்கையில் நமக்கு பார்த்துருப்போம், நிறைய மக்கள் இறந்தது ஈழத்தமிழர்கள். அந்த போல் ஒரு பெரிய ஒரு விடுதலை போராட்டமானது 1987 அப்படிங்கிற காலகட்டத்தில் உருவாகி 5வது 6வது பள்ளிக்கூட வசதி இல்லை, இருந்தாலும் ஒரு 10 வயசு 15 வயசு சிறுவர்கள் கூட ஒரு இராணுவத்தில் சேரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட காலகட்டங்களில் 1800 காலத்திலேயே 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புனித டேனியல் கம்போனி அப்படின்னு சொல்கிற ஒரு குருவானவர் சூடானை செலக்ட் பண்ணி நான் சூடானுக்கு மறைபரப்பு பணிக்கு வர்றேன்னு சொல்லி ரோமையிலிருந்து ஒரு மறைபரப்பு பணி ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த காலகட்டங்கள் ரொம்ப இப்பயே கூட மருத்துவ வசதி இல்லை, சாலை வசதி இல்லைன்னா அவர் காலத்தில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கான ஒரு கொடுமைகளை அவர் அனுபவிச்சிருப்பார். இருந்த போதிலும் ஒரு நம்பிக்கையோடு மனம் தளராமல் அவர் மீண்டும் ரோமுக்கு சென்று அங்கே போயிட்டு மறுபடியும் மிஷினரிஸை கூட்டிகிட்டு வர்றாங்க. ஃபாதர்ஸு பிரதர்ஸு அவங்கள திரும்ப நாட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அவர்கள் செய்த அந்த தியாகம், அந்த நம்பிக்கையோடு கூடிய இன்றைய வாசகத்தில் வாசித்தோம், கடவுளுக்கும் திருச்சட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லை. திருச்சட்டங்கிறது நாம் உருவாக்கி கொள்வது, மக்களை வழிநடத்தக்கூடியது அல்லது வழிநெறி தவறாமல் செல்லக்கூடியதற்கு திருச்சட்டமானது உதவுகிறது. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு பணியானது முற்றிலுமாக அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த உள்நாட்டு கலவரம் அல்லது போர் ஆரம்பித்த அந்த காலகட்டங்களில் இந்த மிஷினரிஸ் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் உபதேசியார்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. களப்பணிக்கு அனுப்பி அவர்களை சென்று ஒவ்வொரு கிராமமாக மக்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் ஜெபமாலை ஜெபிப்பதன் மூலமாகவும் இறை துதி பாடி புகழ்வதன் மூலமாகவும், எங்கெல்லாம் அவங்க ஆப்பிரிக்கா அப்படின்னாவே இசையும் பாடலும் கலந்து இருக்கும். இப்போ திருப்பலியில் நம்ம பிதாசுதன் பரிசுத்த ஆவி ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும்
ஒவ்வொரு இதுலேயுமே இசை அப்படிங்கிறது இருக்கும். நம்ம மாதிரி வானவர் கீதம் அப்படியே நின்று உன்னதங்களிலேன்னு பாடுவோம். ஆனால் அவங்க ஆடலும் பாடலும் சொல்லி கை கால் ஆட்டி, ஒரு சின்ன குழந்தை கூட கை கால் ஆட்டக்கூடிய, ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய அந்த ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையில் எங்கே ட்ரம் சவுண்டு கேட்குதோ, நம்ம தப்பு சவுண்டு மாதிரி அவங்க சின்ன ட்ரம் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த ட்ரம் சத்தம் எப்போல்லாம் கேட்குதோ அது அந்த அரபிய மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒலியாக இருக்கும். அப்படின்னா அந்த இடங்களில் மக்கள் இருக்கிறாங்க, அங்கே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று உடனே இப்போ சண்டைக்கு போயிட்டு போரானது ஆரம்பிக்கும். அங்கு நிறைய மறைசாட்சிகள் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தில் கடவுள் வேறுபாடு காண்பது இல்லை என்ற வாசிக்க கேட்டோம். அதுபோல அந்த ஒரு பகுதியில் அவர்கள் கிறிஸ்தவர்களாக 80% கிறிஸ்தவர்களாகவும் 18% கடவுளை பற்றி அறியாதவர்கள், அவருடைய ஆப்பிரிக்க பழங்குடியினர் முறைப்படி கடவுளை வணங்குபவர்களாகவும், ஒரு சிலர் பிற மதத்தை சார்ந்தவர்களாகவும் சுதந்திரம் பெற்ற ஒரு முழு கிறிஸ்தவ நாடாக இருந்த அந்த நாடு அவர்களுக்கு கடவுள் பாகுபாடு எந்த வேறுபாடும் காட்டவில்லை. மாறாக அவர்கள் செய்த ஒவ்வொரு ஜெபத்தின் வல்லமை, ஒவ்வொரு போருக்கு யாரெல்லாம் போனாங்களோ அவர்களை விட ஒவ்வொருவரும் கரங்களை தோர்த்து கடவுளை துதிக்கும் போதெல்லாம் அவர்கள் முழு நம்பிக்கையுடனே இந்த நாடு சுதந்திரம் பெறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு 2011ஆம் ஆண்டு அவர்கள் சுதந்திரம் பெற்றார்கள். நாமும் எவ்வாறு முழு நம்பிக்கையோடு நாம் இறைவனை பற்றி பாடி புகழும் பொழுது நமது துன்பங்கள் துயரங்கள், நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம குடும்பத்தில் மட்டும்தான் கஷ்டம், நம்மளை மட்டும்தான் ஆண்டவர் சோதிக்கிறாரு, எனக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, எனக்கு எதுக்கு இருக்கிறவங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு, டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் புலம்புறோம். ஆனால் நமக்கும் பின்தங்கிய பிற மக்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய விசுவாசம் அவர்களை கைவிடுவதில்லை, அவர்களுடைய நம்பிக்கை அவர்களை முற்றிலுமாக குணப்படுத்தும். எனக்கு மட்டும்தான் நோய் வருது, எங்கள் குடும்பத்தில் மட்டும்தான் கஷ்டம் இருக்குது, என்னால் மட்டும்தான் இந்த சோதனைகளை கடக்க முடியலை அப்படின்னு சொல்லி நாம் அடிக்கடி புலம்புவதுண்டு. ஆனால் நம்பிக்கையோடு ஒரு இறை புகழ் பாடி துதிக்கும் பொழுது, நன்றியோடு நாம் துதிக்கும் பொழுது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது சந்தியாகப்பர் வழியாக பல இன்னல்களை சந்தித்து நம்மை முழுமையாக மீட்பெடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த தியாக திருப்பலியில், இந்த தியாக பலியில் நாம் தொடர்ந்து ஆண்டவரை துதித்து இறை புகழ் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி இறை புகழ் பாடுவோம். இல்லை பாட்டு மட்டும் பாடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. நற்கருணை நாதரை பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் முன்னோர் வழியாய் நம்மிடம் பேசிய நம் கடவுள் நாம் வாழும் இவ்விறுதி நாட்களிலும் நற்கருணை பிரசன்னத்தில் நம்மோடு உறவாடுகிறார். உறவு தேடி வந்த தெய்வம் உணவாய் வந்து கலந்ததன் வெளிப்பாடே இந்த தெய்வீக நற்கருணை. உறவான தெய்வம் உணவாய் உறைவிடம் தேடி வீதியில் பயணம் வரும்போது கொண்டாடும் இந்த நற்கருணை பவனியிலே நமக்கு சேவை செய்வதாக வாக்கு தந்து நம் வரி பணத்தில் உல்லாச வாழ்வு வாழும் இவ்வுலக தலைவர்கள் மத்தியில் எல்லோரும் வாழ்வு பெற தன்னையே தகன பலியாக தந்த தன்னிகரற்ற தலைவன் இதோ நம்மிடம் வந்துள்ளார். புனித சந்தியாகப்பர் காட்சி தந்த இந்த திருத்தலத்தில் நலம் பெற்று நம் உதடுகள் ஜெபிக்க உள்ளங்கள் புனிதர் வழியாக
எங்கள் வீட்டிற்கு பரிந்துரைப்பாயே. எங்கள் ஒவ்வொருவரின் இதய குரல்களை கேட்டு எங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் நீதாமே நிறைவேற்றுவாய். உன்னத ஆண்டவரே, எளிய மாட்டிடை குடிலில் மன்னக முதல்வராய் தேர்ந்து நற்கருணை ஆண்டவர் நம் அலங்கார மேடையில் அப்பத்தின் வடிவில் பவனி வருகிறார். பகலில் மேகத்தூணாய், இரவில் நெருப்பாய் நம் முன்னோரை வழிநடத்திய நம் இறைவன் நம்மிடையே நற்கருணை நாதராய் பவனி வருகிறார். எக்காலம் முழங்கும் வேளையில் எரிகோவின் மதில் சுவரை தவிடுபொடியாக்கியவர் நம் கண்ணீருக்கு கல்லறை கட்ட மீட்பராய் இதோ வந்திருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்தவர், தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றியவர், நம் வாழ்வை திருப்பி போட, நோய் நொடிகளை துரத்தி அடிக்க வெற்றி வேந்தனாய் இதோ நம்மிடம் வருகிறார். ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு என்றவர், நானே நல்ல ஆயன் என்றவர், தன் ஆடுகளுக்காய் தம் உயிரை கொடுக்க துணிந்தவர், உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக என வேண்டிக் கொண்டவர், சிலுவை மரத்தில் தொங்கிய நிலையிலும் தந்தையே இவர்களை மன்னியும் என்று இறை இரக்கத்தை நமக்கு பெற்றுத்தந்த நம் ஆண்டவர் இதோ நமது கூக்குரலை கேட்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புனித சந்தியாகப்பரின் பக்தர்களை, உறவு தேடி நமது தாய்மரியின் உதிரத்தில் வந்து நின்ற உலகின் மீட்பரை நற்கருணை பிரசன்னத்தில் பணிந்து வரவேற்போம். பாவிகளான நம்மேல் மனமிறங்கி ஆயனில்லா ஆடுகளாய் நாம் தவிக்க நமக்காய் தன்னுயிரை தானம் தந்த தலைவனை வணங்குவோம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்றுரைத்து நம் ஆன்மாவின் அருமருந்தாய், நம்பிக்கையின் நாயகனாய், திரு அவையின் உந்து சக்தியாய் துலங்கும் நற்கருணை ஆண்டவரை நாம் பணிந்து வணங்குவோம். நமது தேவைகளை நம் ஆண்டவரிடம், நற்கருணை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். என் நுகம் இனிது, என் சுமை எளிது என்ற இயேசு ஆண்டவர் நம் வாழ்வின் நிலையிலும் நற்கருணை வடிவில் நலமளிக்கும் நல்ல மருத்துவராக நம்மோடு இப்போ பயணிக்கின்றார். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். அன்று பேதுருவின் மாமியாரை குணமாக்கிய இயேசுவின் கரம், 18 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசுவின் அந்த ஆடை, சிறுமி எழுந்திடு என இறந்த யாயிரின் மகளை தூக்கி நிறுத்திய கரம் இன்று நம்மோடு அப்பத்தின் வடிவில் நம்மோடு இருக்கின்றார். இவர் தொட்டால் நாம் குணமாவோம், உனது நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது என்று உரைத்த நம் ஆண்டவர் இயேசு நம் முன்னே பவனியாக இருக்கின்றார். நடமாடும் மருத்துவராய் நம்மோடு பயணப்படும் நலமளிக்கும் நற்கருணை நாதரை நாம் உற்று நோக்குவோம். தள்ளாடும் கால்களை தாங்கி பிடிக்கும் வல்ல தேவனை நம்புங்கள். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை விதைக்கும்
நற்கருணை பிரசன்னத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நம் ஆண்டவர். மண்ணை பிசிந்து உமிழ் நீரால் சேறு உண்டாக்கி பர்த்தலமேயு என்ற பார்வையற்றவனுக்கு பார்வை அளித்த பரமன் இயேசு, நீங்கள் உலகில் ஒளி சுடராய் துலங்குவீர்கள் என நம்மை மனதார வாழ்த்திய மாபரன் இயேசு, இதோ நோயுற்ற நம் ஊனுடலை, உள்ளத்தை, அகத்தை, ஆன்மாவை, நமது எண்ணங்களை, நமது ஏக்கங்களை, நமது கண்ணீரை, கவலையை தேடி வருகின்றார். இதோ இந்த நற்கருணை நாதர் முன்பே நாம் மௌனமாக நமது குடும்பத்தில் நோயுற்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுவோம். யாரெல்லாம் நோயினால் ஒரு மருத்துவரை சந்திக்க வந்தீரோ அவர்கள் அனைவரும் தங்களுடைய நோயுற்ற அந்த இடத்தை தொட்டு நமது நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி கூறி, நமது ஆண்டவர் நலமளிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் காயப்பட்ட அந்த இடத்தில், நமது புண்ணுள்ள இடத்தில், நமது நோயுள்ள அந்த இடத்தில் தொட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் எம்மை முழுமையாக குணமாக்குவீர் என்ற நம்பிக்கையோடு நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். யாரெல்லாம் நோயினால் வந்திருக்கிறீர்களோ உங்களுடைய நோய் கண், காது அல்லது எங்கு வலி உள்ளதோ அந்த இடத்தில் உங்களது கரங்களை வைத்து மறுகரங்கத்தை உயர்த்தி கடவுளுக்கு நன்றி கூறுவோம். நமது நற்கருணை ஆண்டவர் நமது நோயுள்ள அந்த இடத்தை தொட்டு குணமாக்க நம்மீது உறைந்துள்ளார். அவரது இறை பிரசன்னத்தை நாம் உணர்வோம். தூய ஆவியாரின் வல்லமையால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு நமது நோயை அவர் குணப்படுத்த இதோ வருகிறார். எனது அருமை மகளே, எனது அருமை மகனே, நோயுற்ற பாவப்பிடியில் சிக்குண்ட உன்னை தேடி வரும் எனக்கு என்ன தருவது என்று யோசிக்கிறாயா? கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, உன் கண்ணீரை எனக்கு தா. திகையாதே, உன் நோய்களை என்னிடம் தா. அஞ்சாதே மகனே, உன்னை என் உள்ளங்கையில் நான் பொறித்து வைத்துள்ளேன். சோர்ந்து போகாதே மகளே, நீ என் கண்களுக்கு விலையேற பெற்றவள். தன் பிள்ளையை தாய் மறப்பாளோ? தாயுன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே என்றுரைத்த நம் ஆண்டவர் நம்மிடையே உறைந்துள்ளார். இவருடைய இவரது குரலை நாம் மெதுவாக கேட்போம். மகளே, மகனே, கலங்காதே, திடன் கொள், நம்பிக்கையாயிரு, நம்பிக்கையோடு இரு, நான் உனக்கு நலமளிப்பேன் என்றுரைத்த நம் ஆண்டவர் நம்மோடு இப்பொழுது இருக்கின்றார். நோயுற்றோரை தேடி வந்த நல் மருத்துவராம் நம் ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர், கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்தும் மற்ற பிற அனைத்து வகையான நோய்களிலிருந்து நம்மை காத்து நம்மை வழி நடத்த இதோ நம்மீது இறங்கி வருகின்றார். நாம் அனைவரும் கடவுளுக்கு நன்றி கூறி நம்மையே இறைவனுக்கு தருவோம். சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.